Hi friends, welcome to Yuva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தமிழ்நாடு ஸ்பெஷல் ஆம்பூர் மட்டன் டம் பிரியாணி பார்க்க போறோம். வாங்க friends, அதுக்கு தேவையான ingredients என்னென்ன தேவைப்படுதுன்னு பாப்போம். இன்னைக்கு நம்ம வீடியோல 1 kg ஆம்பூர் பிரியாணி, 1/2 kg ஆம்பூர் பிரியாணி ரெண்டுத்துக்கும் தேவையான ingredients நான் இப்ப சொல்றேன் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி மெஷர்மென்ட் பண்ணிப்போம். நீங்கள் பாசுமதி அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம், சீரக சம்பா அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் தனித்தனி ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது நான் 1/2 kg ஆம்பூர் மட்டன் டம் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு 1/2 kg அரிசி அளந்துக்கிறேன். மெஷர்மெண்ட் பிரியாணி பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அதுக்கான டேஸ்ட் கரெக்டாக வரும் உங்களுக்கு. அதனால் எல்லாமே மெஷர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ மட்டன் பார்த்துக்கலாம். ஒரு கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ மட்டன், 1/2 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ மட்டன் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ பாசுமதி அரிசி, 1/2 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ பாசுமதி அரிசி. 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம், 1/2 கிலோவுக்கு 200 கிராம் வெங்காயம். 1 கிலோவுக்கு 400 கிராம் தக்காளி, 1/2 கிலோவுக்கு 200 கிராம் தக்காளி. 1 கிலோவுக்கு 10 நம்பர் காஞ்ச மிளகாய், 1/2 கிலோவுக்கு 5 நம்பர் காஞ்ச மிளகாய். 1 கிலோவுக்கு 200 ml ஆயில், 1/2 கிலோவுக்கு 100 ml ஆயில். 1 கிலோவுக்கு 1 கட்டு புதினா, 1/2 கிலோவுக்கு 1/2 கட்டு புதினா. 1 கிலோவுக்கு 10 கிராம் ஓல் கரம் மசாலா, 1/2 கிலோவுக்கு 5 கிராம் ஓல் கரம் மசாலா. 1 கிலோவுக்கு 4 பச்சை மிளகா, 1/2 கிலோவுக்கு 2 பச்சை மிளகா. ரெண்டுத்துக்கும் 1/2 எலுமிச்சம்பழம். 1 கிலோவுக்கு 250 ml தயிர், 1/2 கிலோவுக்கு 100 ml தயிர். 1 கிலோவுக்கு 150 கிராம் நெய், 1/2 கிலோவுக்கு 50 கிராம் நெய். 1 கிலோவுக்கு இஞ்சி விழுது 100 கிராம், 1/2 கிலோவுக்கு 50 கிராம். உப்பு தேவையான அளவு. 1 கிலோவுக்கு பூண்டு விழுது 100 கிராம், 1/2 கிலோவுக்கு 50 கிராம். 1 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆம்பூர் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அரிசி நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. அடுத்து காஞ்ச மிளகா நம்ம ஊற வச்சுக்கிறோம். இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். எத்தனை காஞ்ச மிளகா போடுறேன்னு பாருங்கள். 5 காஞ்ச மிளகா. இதை வந்து ஒரு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டு தான் பிரியாணிக்கு காரம். நம்ம எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ண மாட்டோம். ஆம்பூர் பிரியாணி இப்படி தான் செய்யணும், பார்த்துக்குங்க. 1/2 hour ஊற வச்சுட்டு அடுத்தது நம்ம 1/2 கிலோ மட்டனை சுத்தமாக கழுவி வச்சுருக்கோம். அதில் கொஞ்சோண்டு கொழுப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, ஒரு 2 துண்டு. அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ வந்து குக்கரில் 1/2 கிலோ மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வந்து முக்கால்வாசி தான் வேகணும், முழுசாக வேக வைக்காதீங்க. ஏன்னா நம்ம டம் போடும் போது கால்வாசி வெந்துடும். நீங்கள் முழுசாக வேக வச்சிட்டிங்கன்னா மட்டன் வந்து பீஸாக ஆகிடும். அதனால் முக்கால்வாசி வேக வச்சுக்கோங்க. மட்டன் முக்கால்வாசி வேகிற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஊற வச்ச காஞ்ச மிளகாயை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். 5 காஞ்ச மிளகா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். ஆம்பூர் பிரியாணிக்கு காஞ்ச மிளகா பேஸ்ட் தான் ஆட் பண்ணோம். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக வந்திருக்கு. காஞ்ச மிளகா நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. அடுத்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 50 கிராம் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து கட்டியாக இருக்கிறதால நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ உருகின உடனே நார்மல் ஆகிடும். அடுத்தது கடலெண்ணெய் 100 ml 3 டேபிள் ஸ்பூன். அடுத்து மசாலா கொஞ்சம் அதிகமாக போடணும். 3 பட்டை, 3 ஏலக்காய், 2 பெரிய ஏலக்காய், 4 லவங்கம், 1 பிரிஞ்சி இலை. இதை வந்து நெய் கடலெண்ணெயில் நல்லா 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்குங்க. நல்லா செவந்து வரணும். அடுத்து மீடியம் சைஸ் வெங்காயம் 4 நம்பர் 200 கிராம் நீட் வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஆம்பூர் மட்டன் பிரியாணி 1/2 கிலோ செய்கிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். 1 கிலோவுக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லும் போது எவ்வளோ தேவைப்படுன்னு சொல்லியிருக்கேன். அதை நல்லா 1 கிலோ செய்யணுன்னா அதில் பார்த்து செஞ்சுக்குங்க. இப்போது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி விழுது போட்டுக்கலாம். இஞ்சி விழுதும் பூண்டு விழுதும் தனித்தனியாக ஆட் பண்ணணும் ஆம்பூர் பிரியாணிக்கு. இப்போது இஞ்சி விழுது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய டேபிள் ஸ்பூன்.
2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்குங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்தது அரை கட்டு புதினா ஆட் பண்ணுறேன். 1 கிலோ பிரியாணிக்கு நீங்கள் 1 கட்டு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 1 கிலோவுக்கு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணுங்கள். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா புதினா நல்லா சுருங்கி வரணும். நல்லா ஹீட் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைமில் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்குங்க. அடி பிடிக்காத நல்லா வதக்கி எடுங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது அரைச்சி வச்ச காஞ்ச மிளகா பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுருங்க. 4 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே அரை கிலோ பிரியாணிக்கு ஆட் பண்ணக்கூடாது, ஆம்பூர் பிரியாணிக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஆம்பூர் பிரியாணியோட ப்ரிப்பரேஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள். 4 டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகா பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எந்த கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. வெறும் காஞ்ச மிளகா பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ண பாருங்கள் பட்டை, லவங்கம், ஏலக்காய், இதோட இது மசாலா தான் இதில் வரணும். நீங்கள் இந்த தடவை செஞ்சு பாருங்கள், ஆம்பூர் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காஞ்ச மிளகா பேஸ்ட் நல்லா வதங்கி வந்திருக்கு. 3 தக்காளி மீடியம் சைஸ் 150 கிராம் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. 1 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க. கடைசியாக நம்ம டம் போடுறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணுவோம், அப்போ ஆட் பண்ணிக்கலாம். உப்பு அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. இப்போ வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். தக்காளி நல்லா வெந்து வந்த பிறகு தான் அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும். நல்லா வேக வைங்க. தக்காளி மசாலாவில் நல்லா வெந்து வரணும் அந்த காஞ்ச மிளகா பேஸ்ட்டில். இப்போ தக்காளி வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன், 100 ml. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. 1 கிலோ பிரியாணிக்குனா 200 ml தயிர். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன் எவ்வளோ ஆட் பண்ணணும், 1 கிலோவுக்கு அரை கிலோவுக்கு, அது மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் கொதித்து வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். அடி பிடிக்காத குக் பண்ணுங்கள். தண்ணி நல்லா கம்மியாகவே நீங்கள் குக் பண்ணலாம். இப்போது நம்ம மட்டன் வேக வச்சுருந்தோம். மட்டன் வேக வைக்கிறது முக்கால்வாசி தான் வேக வைக்கணும், முழுசாக வேக வைக்காதீங்க. கறியெல்லாம் நல்லா பிஞ்சு போயிடும். அதனால் முக்கால்வாசி வேக வச்சு இப்போ அந்த அரை கிலோ மட்டனை தண்ணியை இருத்து இப்போ அந்த மசாலாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். இப்போது அந்த வேக வச்ச மட்டன் தண்ணியை ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா அந்த காஞ்ச மிளகா பேஸ்ட்டில் மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து வரணும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கறி போட்ட பிறகு, கறி அரிசிலாம் போட்ட பிறகு எப்போவுமே ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். இப்போது நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரை கிலோ அரிசி ஊற வச்சுருந்தோம். இப்போ அதை சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு அந்த அரிசியை ஆட் பண்ணுறோம். தண்ணியை சுத்தமாக எடுத்துகிட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விடுவோம். அரிசியை சைடில் கரண்டி விட்டு திருப்பி விடுங்க. அடியில் இருக்கிற மசாலா மேலே வரணும், மேலே இருக்கிற அரிசி கீழே போகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சைட்லேயே பண்ணுங்கள், இந்த வீடியோவில் வர மாதிரி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போது 1/2 லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் ஊற்றுங்க அரிசி மேலே. சீக்கிரமே உங்களுக்கு அரிசி வெந்துடும். இல்லைனா நீங்கள் கொதிக்க வைக்க முடியலன்னா நார்மல் தண்ணி கூட ஊற்றலாம். இப்போ நல்லா அரிசி வந்து கொதித்து வரணும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா நீங்கள் போடணும். உப்பு எப்படி இருக்கணும்னா, உப்பு வந்து நல்லா உரைக்கணும். நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணும் போது நல்லா உரைப்பாக இருக்கணும். அது மாதிரி இருக்கிற மாதிரி உப்பை செக் பண்ணிக்கோங்க. அதிகமாக இருந்ததுன்னா இப்போ நான் போடுறதால நீங்கள் போட தேவையில்லை. உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் போட தேவையில்லை. இப்போ 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு டைம் கம்மியாக கூட ஆகலாம்.
நீங்கள் டம் எப்போ க்ளோஸ் பண்ணோன்னா பாருங்கள், அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வந்திருக்கு. இந்த டைமில் தான் டம் க்ளோஸ் பண்ணணும். டம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்குங்க. எலுமிச்சம்பழம் முக்கியமாக பிரியாணிக்கு பிழியணும், அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி உடையாத ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். எலுமிச்சம்பழம் சாறு வந்து அடி வரைக்கும் போகணும். ஒரு 4லேருந்து 5 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுதான் கரெக்டான பதம். பாருங்கள், அரிசியை விட கொஞ்சம் கீழே தண்ணி இருக்குது. இந்த டைமில் நீங்கள் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு டம் போட்டுடலாம். பாருங்கள், அரிசியை விட கொஞ்சம் கீழே தண்ணி இருக்குது. இப்போ தட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் வச்சுருங்க. எந்த இடத்துலையும் கேப் இருக்கக்கூடாது. டம் குக் பண்ணுற டைம் என்னன்னா, 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம், 15லேருந்து 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்புறம் 10 நிமிஷம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூல் டவுனில் விட்டுருங்க. இப்போ டம் ஓப்பன் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு சூப்பரான தமிழ்நாடு ஸ்பெஷல் ஆம்பூர் மட்டன் டம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம எந்த கலரும் சேர்க்கலை, நேச்சுரலாக கலர் வந்திருக்கு. சூப்பரான டேஸ்ட் இருக்கும். இது நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் ஆம்பூர் டம் பிரியாணி. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஆம்பூர் மட்டன் டம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, ஒரு நேச்சுரலான கலரில். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நான் போட்ட அதே இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு ரியலான ஆம்பூர் மட்டன் பிரியாணி செய்யுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி மட்டன் பிரியாணி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தட்டில் வெங்காய பச்சடி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து சிக்கன் வறுவல் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சிக்கன் வறுவலோட வீடியோ லிங்க். நீங்களும் அந்த வீடியோவையும் பார்த்து நீங்களும் கற்றுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தமிழ்நாடு ஸ்பெஷல் ஆம்பூர் மட்டன் டம் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மட்டன் பிரியாணியில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் டவுட் கேளுங்க, நான் உடனே டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.